சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 22/9/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை பிரதமை திதி இரவு 2:56 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை த்விதியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரம் நட்சத்திரம் பகல் 11:21 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ஹஸ்தம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாகவே அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுக்லம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கிம்ஸ்துக்னம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாடாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இஷ்டி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இந்த இஷ்டிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு பிரதமை திதி நாளன்றுமே, அது வளர்பிறை பிரதமை திதியாக இருந்தாலும் சரி அல்லது தேய்பிறை பிரதமை திதியாக இருந்தாலும் சரி, அந்த நாளிலே இஷ்டி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இந்த இஷ்டின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா யாகாதி கிரியைகளை செய்து வருபவர்களுக்கு அக்னிஹோத்திரம்னு சொல்றா இல்லையா, அவர்களுக்கு உரிய நாளாக அமைந்திருக்கிறது. அவர்கள் இதற்குரிய ஒரு சிறப்பு யாகங்களை இந்த நாளிலே செய்வார்கள். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே நவராத்திரி ஆரம்பம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. சரத் நவராத்திரி அல்லது சாரதா நவராத்திரின்னு சொல்றா இல்லையா, இந்த சாரதா நவராத்திரியினுடைய ஆரம்ப நாளாகவும் இந்த நாளானது பார்க்கப்படுகிறது. இது போக இன்றைய தினம் மகாலய பக்ஷ பூர்த்தி அல்லது மகாலய பக்ஷ சமாபனம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. மகாலய பட்சம் அதாவது இந்த 15 நாட்களும் தொடர்ந்து தர்ப்பணங்களை செய்து வந்தவர்கள் இந்த நாளோடு பூர்த்தியினை செய்வார்கள். நேற்றைய தினம் அமாவாசையோடு முடிஞ்சிருச்சுன்னு உற்றப்படாது. இன்னைக்கு ஒரு நாள் பண்ணித்தான் அதனை பூர்த்தி செய்ய வேண்டும். இது போக இந்த நாளானது பஞ்சாங்கத்திலே தௌஹித்ர பிரதமை நாள் என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது. இது என்ன தௌஹித்ர பிரதமை அப்படிங்கிறத நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே பார்க்கலாம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:01 சூரிய அஸ்தமனம் என்பதும் மாலை மிகச் சரியாக 6:01 சம்பவிக்கிறது. சரியா பார்த்தோம்னா இன்றைய தினம் நமக்கு அந்த பகல் பொழுது அப்படிங்கிறது கரெக்டா 12 hours அப்படிங்கிறது இருக்குங்கிறதையும் பார்த்துக்கலாம். சந்திர உதயம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா காலை 6:10 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 6:28 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:25 முதல் காலை 6:01 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7:31 முதல் 9:01 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:31 முதல் மதியம் 12:01 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:31 முதல் 3:01 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:31 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:13 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த தௌஹித்ர பிரதமை இன்னைக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். நேற்றைய தினமே சொன்னோம் தௌஹித்ர பிரதமைன்னு சொல்லிட்டு. அந்த தௌஹித்ர பிரதமைனா என்னங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த தௌஹித்ர பிரதமையை முன்னிட்டு, இந்த தௌஹித்ர பிரதமை அப்படின்னா அதுக்கு முதல் நாள் அமாவாசை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த அமாவாசை நாளிலே நேற்றைய தினமே நான் என்ன சொல்லியிருப்பேன்னு சொல்லி பார்த்தோம்னா பசுமாட்டிற்கு நம்மால் என்ற ஏதோ புற்களை பறிச்சுட்டு போய் கொடுத்துருக்கலாம், புல்லை பறிச்சுட்டு போய் கொடுத்துருக்கலாம், அல்லது நம்ம ஒரு அகத்திக்கீரையை வாங்கிட்டு போய் கொடுங்க, புல்லுக்கட்டு அல்லது இந்த வைக்கோலை கூட வாங்கிட்டு போய் கொடுங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இதை இந்த நேரத்திலே நினைவூட்டுகிறேன். இப்போதான் இந்த தௌஹித்ர பிரதமைனா என்னன்னு பார்க்க போறோம். பொதுவா தௌஹித்ரன் அப்படிங்கிற வார்த்தையை எங்க யூஸ் பண்ணுவா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதானே. மகள் வயிற்று பேரன் அல்லது பேத்திக்கு தான் இந்த தௌஹித்ரன் அல்லது தௌஹித்ரின்னு சொல்லுவா தெரியுமா. தௌஹித்ரஹா அப்படின்னு சொன்னா பொதுவா இந்த பெற்றோர்களுக்கு, அதாவது மகன் வைத்து பேரன் பேத்தியே பிடிக்கும். மகன் வைத்து பேரன் பேத்தியை பௌத்ரன் பௌத்ரின்னு சொல்லுவா. அதே நேரத்திலே மகள் வயிற்று பேரன், ஏன்னா அந்த மகள் வயிற்று பேரன் நம்ம வீட்டுல வளர போறது இல்லை, எங்கேயோ தூரக்க வளருவா.
பொதுவா பக்கத்துல இருக்கிறவளை விட கொஞ்சம் தூரக்க இருக்கிறவள் மேல எப்பயுமே பாசம்ங்கிறது அதிகமா இருக்கும். இந்த பெற்றோர்களுக்கு இந்த தௌஹித்ரன் தௌஹித்ரி மகள் வயிற்று பிள்ளைகள் மேல் தனி பாசம்ங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூடுதலாவே இருக்கு கூட வச்சுப்போமே. நான் எதுவும் பார்ஷியாலிட்டியா சொல்லல, இந்த நிஜத்துல சொல்றேன். எல்லாரும் இந்த பிராக்டிக்கலா இந்த உணர்வு அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இந்த தௌஹித்ரன் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஸ்பெஷல் தான், தௌஹித்ரின்னு சொன்னாலும் ஒரு ஸ்பெஷல் தான். இதைத்தான் பெரிதாக சொல்லுவார்கள். சார் இதுக்கும் நேத்து பசுமாட்டுக்கு நம்ம போய் புல்லு கொடுத்ததுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு சொன்னா, இந்த முன்னோர் வழிபாடு அப்படின்னு வரும் பொழுது முன்னோர்களுக்கு ஒரு சார்த்தம் பண்றோம் அப்படின்னு சொன்னாலே அதுல ஒரு 7 விஷயங்கள் ரொம்பவும் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி சாஸ்திரம் சொல்றது. இந்த சாஸ்திர வாக்கியம் எப்படி தெரியுமா சொல்றது? உச்சிஷ்டம் நிர்மால்யம் வமனம் ஸ்வேத பர்ப்படம் ஷார்தே சப்த பவித்ராணி தௌஹித்ரஹா குதபஸ்திலாஹா அப்படின்னு சொல்றது. தௌஹித்ரஹா குதபஸ்திலாஹா அப்படின்னு சொல்றது. என்னென்ன 7 விஷயங்கள்? சப்த பவித்ராணி, ஷார்தே சப்த பவித்ராணின்னு சொல்ற. சப்தகானா 7, பவித்ரம்னா ரொம்ப புனிதமானது. ஒரு 7 விஷயங்கள் ஷார்தத்துக்கு ரொம்பவும் விசேஷமா. என்னன்னு சொன்னா உச்சிஷ்டம். உச்சிஷ்டம்னு சொன்னா எச்சில். அதாவது ஒரு பசுமாட்டினுடைய ஒரு கன்றுக்குட்டி போய் அந்த பசுமாட்டினுடைய மடியில போய் எச்சில் பண்றது இல்லையா, அந்த காம்ப அந்த பசுமாட்டினுடைய மடிய அந்த கண்ணுக்குட்டி எச்சில் பண்ணதோட கண்ணுக்குட்டியை இழுத்துட்டு அதை அலம்பாம அந்த எச்சிலோடு சேர்ந்து பாலை கறந்தால் அந்த பாலிலே தயாரிக்கப்பட்ட பண்டங்கள் அனைத்துமே அந்த சார்த்தத்துக்கு ரொம்ப விசேஷம் சொல்றார். எச்சில் பட்ட அந்த கன்றுக்குட்டியுடைய எச்சில் பட்ட பாலானது மிகவும் விசேஷம். அதே மாதிரி நிர்மால்யம்னு சொன்ன சிவ பூஜையில இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நிர்மால்யம்னு சொல்றார். ஏற்கனவே சிவனுக்கு பூஜிக்கப்பட்ட விஷயங்களை நிர்மால்யம் சொல்லுவா. இந்த இடத்துல எதை மென்ஷன் பண்றான்னு பார்த்தா, சிவனுடைய தலையிலிருந்து ஆராதிக்கக்கூடிய, சிவனுடைய தலையில யார் இருப்பா? கங்காதேவி இருப்பா தெரியுமா? அந்த கங்கா ஜலம் அப்படிங்கிறதே, கங்கா தீர்த்தமே சிவ பூஜையை செய்துவிட்டு வருவதால் அந்த கங்கை தீர்த்தம் என்பதே நிர்மால்யமாக பார்க்கப்படுகிறது. அந்த கங்கா ஜலம் என்பதும் இந்த சார்த்தத்திற்கு மிகவும் விசேஷம் சொல்றா. அடுத்தபடியா வமனம்னு சொல்றா. வமனம் அப்படின்னு சொன்ன இந்த வமனம்ங்கிற வார்த்தையில இருந்தா வாமிட் அப்படிங்கறது கூட வந்திருக்கும். வாந்தி அப்படின்னு சொல்றா தெரியுமா? அதாவது வாயிலிருந்து வெளிப்பட்ட ஒரு விஷயம். இது யாருடைய வாந்தி? தேனி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மதுமக்கி அப்படின்னு சொல்லுவா. அந்த தேனி போய் அந்த பூக்களிலிருந்து தேனை உறிஞ்சி அதனை அப்படியே எடுத்துட்டு போய் தன்னுடைய வாயிலிருந்து உமிழ்ந்துதானே தேனடையை கட்டுகிறது. இப்படி அந்த தேனீக்களுடைய வாந்தியாகிய அந்த தேன், அந்த வமனமாகிய அந்த தேன் என்பதும் சார்த்தத்திற்கு விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டா. ஸ்வேத பற்படம்னு சொன்னா வெண்பட்டு அப்படின்னு சொல்றார். அந்த வெண்பட்டு வஸ்திரம் என்பதும் சார்த்தத்திற்கு மிகவும் விசேஷம். சார்த்த பிராமணாளுக்கு வெண்பட்டு வாங்கி தரலாம். அதே மாதிரி வெண்பட்டை கட்டிண்டு கூட இவ சார்த்தத்தை பண்ணலாம்ங்கிற மாதிரி கூட ஒரு வாக்கியமானது சொல்கிறது. அதே மாதிரி ஷார்தே சப்த பவித்ராணி தௌஹித்ரஹா குதபஸ்திலாஹா அப்படின்னு சொல்லிட்டா. இந்த தௌஹித்ரஹாங்கிறது எதனை குறிக்கும் சொன்னா, நேற்றைய தினம் அதாவது அமாவாசை நாளிலே பசுமாட்டிற்கு புற்களை வாங்கி கொண்டு போய் கொடுங்கள், அதே மாதிரி ஒரு அகத்திக்கரையை வாங்கி கொடுங்கன்னு சொன்னோம் தெரியுமா? அப்படி கொடுத்துட்டு மறுநாள் இந்த தௌஹித்ர பிரதமை நாளிலே சென்று அதே பசுமாட்டினுடைய பாலினை வாங்கி வர வேண்டியது. அந்த பசுமாட்டினுடைய மடியிலிருந்து கறக்கப்பட்ட அந்த பாலினை வாங்கிட்டு வந்து அதனை தயிராக்கி அதனை புடம் பண்ணி அந்த தயிரிலிருந்து கடையப்பட்ட வெண்ணெயை எடுத்து அந்த வெண்ணெயை காய்ச்சி வருகின்ற நெய்யானது இருக்கிறது அல்லவா, இதைத்தான் தௌஹித்ரஹா என்ற பெயரிலே அழைக்கிறார்கள். ஆக இந்த தௌஹித்ர பிரதமை நாளிலே என்ன செய்யணும் சொன்னான், நேற்றைய தினம் ஒரு பசுமாட்டிற்கு புற்களை கொடுத்திருப்பீங்க, ஒரு அகத்திக்கீரையை கொடுத்திருப்பீங்க இல்லையா, அவங்க வீட்லயே போய் உங்க பசுமாட்டினுடைய பாலை கொடுங்கோன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்து அந்த பாலினை வீட்டிலே காய்ச்சி அதனை தயிராக்கி அதனை கடைஞ்சு இத்தனூண்டு வெண்ணெய் வரட்டுமே, ஒரு இத்தனூண்டு வெண்ணெய் வந்தா கூட போறோம், அந்த வெண்ணெயை உருக்கி அதிலிருந்து ஒரு நெய்யானது வருகிறது பார்த்தேளா, இந்த நெய்யை உபயோகிக்கும் பொழுது இதனை பித்திருக்கள் பரிபூர்ணமாக ஸ்வீகரணம் செய்து கொள்கிறார்கள்னு சொல்றார். அந்த முன்னோர்களின் விளைவாக, சார் இன்னைக்கு எங்காத்துல ஒன்றும் சார்த்தம் இல்லையே, இன்னைக்கு போய் நாங்க இந்த நெய்யை என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, வீட்டுல தினந்தோறும் காகத்திற்கு சாதம் வைக்கிறோம் தானே, அப்படி வீட்டுல இன்னைக்கு சாதம் வைக்கும் பொழுது இப்படி காய்ச்சப்பட்ட இந்த நெய்யை கலந்து கூட வைக்கலாம். சார் இன்னைக்கு ஒரு நாள்ல இது அத்தனையும் பாசிபிலிட்டியான்னு சொன்னா இன்னைக்கே செய்யணுங்கிறது இல்ல. இன்னைக்கு தௌஹித்ர பிரதமைன்னு சொன்னா இன்னைக்கு அந்த மாதிரி அந்த பசுமாட்டினுடைய ஒரே பசுமாடு நேற்றைய தினம் நம்ம புல்லு கொடுத்துருக்கோம்னு சொல்லி ஒரு கிராட்டிடியூட்காக நம்ம போய் கேட்கிறோம். இது எப்படி எடுத்துக்கலாம்னு சொன்னா, நம்ம பொதுவா கடையில போய் வெண்ணெய் வாங்கி காய்ச்சினா கூட அந்த வெண்ணெயானது ஒரே மாட்டினுடைய வெண்ணெயாக இருக்காது தெரியுமா,
ஆனா இன்னைக்கு போய் நம்ம அந்த ஒரு பசுமாட்டினுடைய பாலை வாங்கிட்டு வந்து, ஒரே ஒரு பசுமாடு தான், இல்ல சார் நான் வீட்டுல பசும்பால் தான் வாங்குறேன்னு சொன்னா கூட, இந்த பசும்பால் பார்த்தோம்னா அந்த வீட்டுல அந்த கோனார் வந்து நிறைய மாடுகளை வைத்திருப்பார். எல்லா மாட்டினுடைய கலவையைத்தான் பசும்பாலா கொண்டு வந்து கொடுத்திருப்பார். ஒரு மாட்டினுடைய பாலா கொடுத்திருக்க மாட்டார். நம்ம என்ன பண்ணணும் இன்னைக்கு தேதியிலன்னா, ஒரு மாட்டு பாலை கொடுங்கோன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அந்த பாலினை காய்ச்சி அதனை தயிராக்கி அதிலிருந்து வெண்ணெயை கடைந்து எடுத்து அந்த வெண்ணெயை உருக்கி இனி வரும் காலங்களிலும் நாம் முன்னோர் வழிபாட்டிற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா கூட நாளைய தினம் காக்காய்க்கு சாதம் வைக்கும் போது கூட இந்த நெய்யை ஒரு ஸ்பூன் லேசா ஒரே ஒரு துளி விட்டுட்டு கொண்டு போய் வச்சேன்னா அது பித்திருக்களுக்கு மிகவும் பிரீத்தியாம். அதற்காகத்தான் இந்த தௌஹித்திர பிரதமைங்கிறத வலியுறுத்தி சொல்லியிருக்கா. இதை முதலையே சொல்லியிருந்தாலும் நாங்க ஏற்கனவே செஞ்சிருப்போமே சார் அப்படின்னு சொன்னா, இதனை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்பதற்காக சொல்கிறேன். இந்த தௌஹித்திர பிரதமைங்கிறதே நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் தானே. இதனை கேள்விப்பட்டு இதை இன்றைய தினம் தெரிந்து கொள்ளுங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி தௌஹித்திர பிரதமைன்னு இன்னைக்கு சொல்றாளோ அன்னைய தேதியில நம்ம இந்த மாதிரி வெண்ணெயை காய்ச்சி நெய்யாக்கி வைத்து கொள்ள வேண்டியதுங்கிறதுக்காகத்தான் இது ஸ்பெஷலா சொல்றேன். அதே மாதிரி சார்தத்துல அடுத்தது குதபகான்னு சொல்லுவா. குதப காலம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த 15 நாழின்னு சொல்லுவா. மத்தியானம் இந்த 11:30 மணில இருந்து 12:30 மணிக்குள்ளாக ராம்நாளுக்கு இலைய போட்டுடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இந்த குதப காலம் என்பதும் விசேஷம். திலாகான்னு பூர்த்தி பண்றா. திலான்னு சொன்னா கருப்பு வெள்ளு, கருப்பு எள்ளு இருக்கு இல்லையா, இந்த கருப்பு எள்ளினை கொண்டும் சார்தத்தினை செய்ய வேண்டும். இந்த 7 பண்டங்கள் மிகவும் விசேஷம் சொல்லி இந்த சாஸ்திரமானது நமக்கு வலியுறுத்துகிறது. இது போக நம்ம ஆத்துல சார்தம்னாலே தௌஹித்திரன் என்பவன் வந்திருக்க வேண்டும், தௌஹித்ரி என்பதும் வந்திருக்க வேண்டும். இவர்கள்லாம் வந்தா பித்திருக்களுக்கு மிகவும் பிரீத்தியாம். இதையும் உங்களுடைய மகன் வயிற்று பேத்தி மகள் வயிற்று பேத்திக்கெல்லாம் சொல்ல வேண்டியது. சார் எனக்கு சாதம் பண்ணும் போதானே அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இந்த தகவல்களை எல்லாம் சொல்லி வைக்கும் பொழுதுதான் நமக்கு சாதம் வரும்போது அந்த குழந்தைகள் தன்னால வந்து நிப்பா அப்படிங்கிறதுக்காக உங்க எல்லாருக்கும் ஒரு தகவலாக இதனை சொல்கிறேன். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் பேராதரவு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. நேயர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நவராத்திரி குறித்த சிறப்பு தகவல்களை சொல்லுங்களேன் சார், நவராத்திரி அன்னைக்கு எப்படி எல்லாம் விசேஷம் பண்ணணும், அந்த பூஜா விதானத்தை பற்றி சொல்லுங்களேன்னு சொல்லி பல நேயர்களும் கேட்டுக்கொண்டது இணங்க இந்த வருடத்திலே நட்சத்திர நவராத்திரி என்ற பெயரிலே இந்த நவராத்திரி நாள்ல என்னென்னைக்கெல்லாம் என்னென்ன நட்சத்திரங்கள் சிறப்பம்சம் பெறுகிறது, அதன் அடிப்படையிலே எப்படி பூஜைகளை செய்ய வேண்டும், எந்த தேவதைகளை வணங்க வேண்டும் என்று ஒரு விரிவான விளக்கம் அந்த நட்சத்திர நவராத்திரி என்ற தலைப்பிலே நம்முடைய சாஸ்திரா சேனலிலேயே ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அனைவரும் அதனை கண்டு பலன் பெற வேண்டும் என்பதே அடியேனினுடைய பிரார்த்தனை.